பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 23. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாம் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாக்கின்றார். நோய் நொடியில் விழுந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் மறு வாழ்வை அநேக பேருக்கு கொடுத்திருக்கின்றார். உடல் சுமையோடும் பார சுமையோடும் உள்ள சுமையோடும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக கடந்து வருகின்றார். நம்மளுடைய சுமைகளை அவருடைய திரு சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகின்றார், திடப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நாம் எல்லோருக்கும் ஒரு பரிசு தர காத்திருக்கின்றார். ஆனால் உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய ஒரே பேரான மகனை ஒரு பரிசாக நம் தந்தை கடவுள் கொடுத்தார். ஒருவேளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வரவில்லை என்றால் நாமும் நம்மளுடைய உறவுகளும் நம்முடைய நாடும் சோதோம் கொமோராவை போல மாறி போயிருக்கும். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம், நம்மளுடைய அருவருப்பான காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்றன. எனவேதான் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய அசுத்தங்களும், ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் கடவுளை வேதனைப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கின்றோம் சில சிட்டிகளிலே அல்லது சில ஊர்களிலே இந்த சாக்கடை கால்வாய் போகக்கூடிய இடத்தை நாம் பார்க்கின்றோம். தூர் நாற்றம் அடிக்கும். எல்லா வேஸ்டுகளையும், வீட்டில் உள்ள அனைத்து வேஸ்டுகளையும் கொண்டு அதில் கொட்டுவார்கள். அவை அந்த இடத்திலே நாறிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், வெளிப்புறமான ஒரு காரியம், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் காரியம் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்றால், ஒரு அருவருப்பான செயல்களை நாம் செய்கிறோம் வெளித்தோற்றமாக என்றால், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் உள்பூர்வமாக அருவருப்பாக இருக்கின்றது. அவை நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகின்றது. நம்முடைய ஆத்மாவை கடவுளுடைய வல்லமையில் இருந்து பிரித்து விடுகின்றது. நம்முடைய ஆத்மாவை கடவுளுடைய உறவில் இருந்து பிரித்து விடுகின்றது. எனவேதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த வல்லமை இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வது இல்லை. ஆனால் தந்தை கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு உலகத்தின் மீது அன்பு கொண்டபடியினால் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு ஒரு பரிசாக கொடுத்தார், அன்பு பரிசாக கொடுத்தார். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே. பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை, அந்த பரிசு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இல்லை. சோதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை கரைப்படுத்தி விடாதபடி தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எபேசியர் 2வது அதிகாரம் 8, 9வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் செயலே, கடவுளின் கொடையே. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே
எவரும் பெருமை பாராட்ட இயலாது. சில பேர் நினைக்கலாம், தன்னிடம் சொத்தோ செல்வங்களோ பணங்களோ புகழோ வந்த உடனே இது என்னுடைய கடின உழைப்பால் வந்தது, என்னுடைய தாய் தகப்பன் எனக்காக சேர்த்து வைத்ததினால் வந்தது, எனவே என் தாய் தகப்பன் அவரிடம் இருந்த பண வலிமையினால் வெளிநாட்டிற்கு அனுப்பி என்னை படிக்க வைத்தார்கள், நான் ஒரு மருத்துவச்சியாக இருக்கின்றேன், என்னிடம் செல்வம் இருக்கின்றது, நான் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக பேர் இந்த உலகத்திலே தற்பெருமையோடு அலைவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய மூதாதையர்கள் செய்த ஏதாவது நல்ல காரியம்தான் இந்த நாளிலே உங்களை உயர்த்தி இருக்கும். அல்லது உங்களுடைய தாய் தகப்பன் தாழ்ச்சியோடு ஆண்டவருக்கு முன்பாக இருந்து அனுதினமும் உங்களுக்காக ஜெபிக்கலாம். அல்லது உங்களுடைய ஜெப வாழ்க்கை உங்களை உயர்த்தி இருக்கலாம். எனவே நீங்கள் பெருமை பாராட்ட தகுதி அற்றவர்கள். அந்த பெருமையும் புகழும் கடவுளுக்கே சொந்தமானது. கடவுள் தான் அந்த பரிசை கொடுக்கின்றார். உலகத்திற்கு தன் ஒரே மகனை பரிசாக கொடுத்தவர். நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது நினைக்கிறவர். உங்களுக்கு எல்லாவித வல்லமையும் அவர் தருகின்றார். எனவேதான் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். கடவுளின் சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கு நன்றி உரித்தாக்குக என்றும், கடவுளின் சொல்லொன்னா பரிசுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய உறவுகளை பாதுகாக்கின்றார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபிக்கக்கூடிய மனிதன் இருந்தால் போதும், அவனால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகின்றது, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அவருடைய மகனாக மகளாக அவர் மாற்றி இருக்கின்றார். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுக்கிறாராம். இந்த நாளிலே நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார். நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். புதியதாக பிறந்த குழந்தையாக உருவாக்கி இருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய பலனும் நம்மோடு கூட தங்கி இருக்கின்றன. எனவே தான் தீத்து 2:11 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய மீட்பின் அருள் எல்லோருக்கும் வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாட நம்மையே தயாரித்துக் கொள்வோம். அந்த பிறந்த நாள் மகிழ்ச்சி நாள், உலகத்திற்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாள், மானிட குலத்திற்கு மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், உற்சாகத்தின் நாள், அமைதியின் நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து அவரையே ஒரு பரிசாக கொடுத்த நாள் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ பழகுவோம். இப்பொழுது நம்மையே அர்ப்பணித்து சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு மீட்பு தரக்கூடிய அன்பு தகப்பனாக இருக்கின்றீர். நீரே எங்களை உமது பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றீர். உன் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னுடைய பேரன்பினால் உன்னை மீட்டு கொண்டேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த நாளிலே உமது வழியாக அந்த ரட்சிப்பு வெளிப்பட்டு இருக்கின்றது. உமது வழியாகவே எல்லா அருள் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுக்கின்றீர். இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் புதியதாய் பிறந்தவர்களாக மாறவும் நீர் தரக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடும் இருக்கவும் ஆண்டவரே, நீர் தரக்கூடிய அளவற்ற அருள் பொழிவை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உம்மிடம் இருந்து அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிடுவீராக. உமது அன்பு கரம் எங்களை தொட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவட்டும். நாங்கள்
தூய்மை அடைந்து உமது பிறந்த நாளை கொண்டாட தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது நீரும் எங்களோடு மகிழ்ச்சியாக எங்களுடைய வீட்டிற்குள்ளும் எங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் கடந்து வருவீராக. தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் தொடுவீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து மன நிறைவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.